சென்னை மாதவரம் அடுத்த ஆண்டார்குப்பம், கடப்பாக்கம் பகுதிகளில் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள், வாழை மரங்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நவீன கிருஷ்ணன் தரும் தகவல்களை கேட்கலாம். சென்னை மாநகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட இந்த பகுதி ஆண்டார்குப்பம் பகுதி, அதாவது சென்னை மாநகராட்சியில் இணைக்கப்பட்ட இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டது முதல் இந்த பகுதியில் மழை நீரானது இங்கிருந்து வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. இந்த பகுதியில விவசாயம் பாத்தீங்கன்னா வாழை மரமும் அதே போல நெற்பயிர்களை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர்ல வாழை மரங்களும் நெற்பயிரும் இங்க விவசாயம் பண்றதாக விவசாயிகள் சொல்றாங்க. அவருடைய உரிமையாளரிடம் இதை பற்றி அவர் என்ன மாதிரியான கோரிக்கைகளை இந்த தமிழக அரசுக்கு வைக்கிறார் என்று அவரிடம் கேட்போம். ஹலோ, நான் பாலசுமணி பேசுறேங்க, ஆண்டாவது பேசுறேங்க. என் வாழையே ஒரு 2000 வாழை நாங்கள் செய்யறோங்க. எனக்கு ஒரு 1 லட்சம் நஷ்டம் வந்தது சார். இது மாதிரி ஒரு 150 பேர் நாங்கள் பயிர் செய்யறோம் சார். நாங்கள் ஆண்டாவது 7 கிராமம் சார். மொத்தம் ஊர் 8 வருஷம் எங்களுக்கு 10 வருஷமா அடிதான் சார் பட்டுருக்குது. ஒண்ணுமா பணம் இல்லை சார். நாங்கள் நெல் பயிர் ஒரு பக்கம் செய்யறோம், கீரை விடுவோம், மிளாஞ்செடி போடுவோம், எல்லாம் அடி வந்துருக்கு சார். எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நீங்க மொத்தத்துக்கு 3000 4000 பயிர் செய்யறோம் சார். இந்த தண்ணி நிக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணா வெளியே காவணும்னா தண்ணி போவோம் சார். காவணும்ன்றாங்க மழை பெஞ்சு விட்டு போயிடறாங்க. குளத்துக்கு ஆகணும்னா தண்ணி கண்டிப்பா போகும் சார். எங்க குளம் ஒண்ணு இருக்குது, பார்த்துருப்பீங்க நீங்க, ஏரி உள்ள குளம் ஒண்ணு இருக்குது. காவல் நோண்டி விட்டா தண்ணி அதிகமா போகும் சார். ஒரு 10 இன்ச்சு தண்ணி 5 இன்ச்சு தண்ணி போனா ஒரு 4 நாள் 5 நாள் வெளியே சார் தண்ணி அளக்கும் சார். திரும்பவும் தண்ணி அப்படி பார்த்தா ஒரு அடி தண்ணி இருக்கும் சார். டைம்ல சுத்தமா வெளியாது சார். மோடு ஆகி போச்சு, எல்லாத்தையும் மோடு பண்ணிட்டாங்க. தண்ணி போய் வழி இல்லை, முக்கியமா அவ்வளவுதான்.